மழையில் நினையாத அப்படி போட்டோம்னா அதுக்கு ரவுண்டா வைக்கிறீங்க. மலைப்பூண்டு ரசம் எல்லாத்துக்கும் உபயோகப்படுது. விலை என்ன தெரியுமா? பொதி 100 கிலோ 20 ரூபா 70,000 ரூபா. அவ்வளோ ரூபா போயிடுச்சு. 700 அடிக்கும்போது இல்லை 200 ரூபாய்க்கும் போது 800 ரூபாய்க்கும் போது என்ன காரணம்? எல்லா நோய் அடிப்படும். பிரசவம் எல்லா நோயும் அடிப்படும். ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. இதை சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். மிளகா ரசம் தட்டிட்டு இந்த வெள்ளை பூண்டு 2 ஒன்றா போட்டு தட்டி ரசம். கொடைக்கால் மலை பூண்டுன்னு பேரே இருக்குல்ல. இந்த பூண்டு இங்கே மட்டும்தான் கிடைக்குமா? இங்கே நம்ம இந்த சுற்றுவட்ட கிராமம் மட்டும் எல்லாமே கிடைக்கும். பூராமே மிச்ச ஏரியாவில் கிடைக்காது இந்த பூண்டு. கொடைக்கால் திங்கிட்டேன். மலைப்பூண்டு விவசாயம். மலைப்பூண்டு இது வட்டமாதே போடுவீங்க. எங்க போர்வையா? ஏன் அப்படி போடுறீங்க? மழையில் நினையாம இருக்கிறோம். மழையில் நினையாத அப்படி போட்டோம்னா அதுக்கு ரவுண்டா வைக்கிறீங்க. மலைப்பூண்டு இதெல்லாம் உங்க பூண்டா? கீழே இருக்கிறதெல்லாம் ஆமாம் நம்ம பூண்டுங்க. இதெல்லாம் உங்க கொடைக்கால் மலைப்பூண்டா? ஆமாம், கொடைக்கால் மலைப்பூண்டுங்க. மலைப்பூண்டு எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் பிறந்தன்னைக்கு விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கோம். எத்தனை வருஷம் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் அந்த பாத்திரம் தலைமுறையிலேருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படியா? ஆமாம். இதெல்லாம் மலைப்பூண்டா? இது போல மலைப்பூண்டு எடுத்து வச்சிருக்கீங்க? எடுத்து வச்சிருப்போம். கட்ட போகிறேன். கட்டி எங்கே கொண்டு போக போகிறீங்க? இதெல்லாம் வீட்டில் வைப்போம். இந்த புகை போட போகிறீங்க. விலை வந்தோடனே வடுகுபட்டி அனுப்பிச்சி விட்ருவீங்க. வடுகுபட்டிக்கு அனுப்பிச்சிருவீங்க. எல்லாமே இப்போ நீங்கள் ஒரே ஆளாக எடுத்துடுறீங்களா மலைப்பூண்டை? இல்லை, ஆளுங்க வருவாங்க. சரி, இன்னைக்கு லீவ்னால வரல, நாளைக்கு வந்துடுவாங்க. அப்படியா? இது ஃபுல்லும் கட்டாக கட்டி வச்சுருக்கீங்க. அப்படியா? ஆமாம். இந்த பூண்டில் என்ன நன்மைகள் இருக்கு? இந்த பூண்டு தான் போகிற ரசம் எதுக்கு எல்லாமே உபயோகப்படுது. ரசம் எல்லாத்துக்கும் உபயோகப்படுது. இப்போ விலை என்ன தெரியுமா? இப்போ பொதி 100 கிலோ 20 ரூபா 70,000 ரூபா. அவ்வளோ ரூபா போயிடுச்சு. 700 அடிக்கும்போது இல்லை 200 ரூபாய்க்கும் போது 800 ரூபாய்க்கும் போது என்ன காரணம்? ஆமாம், இது எல்லாம் முக்கியப்பட்டது. இல்லை பூண்டு சாப்பிட என்ன நன்மைகளா? இதுக்கு தான் நம்ம இந்த பூண்டு நன்மைனால தானே விலை இதெல்லாம் போகுது. இல்லாத்தா இந்த பூண்டு சாப்பிட்றோம்ல, கொலஸ்ட்ரால் நெஞ்சு வலி அவங்களாம் சாப்பிட சொல்கிறாங்க. கொலஸ்ட்ரால் எல்லா நோய் அடிபடும். இருக்கு பிரசவம் எல்லா நோயும் அடிபடும். ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. இதை சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். மிளகா ரசம் தட்டிட்டு இந்த வெள்ளை பூண்டு 2 ஒன்றா போட்டு தட்டி ரசத்தை வச்சு குடிச்ச காய்ச்சல் இருந்து. ஆமாம், அதுக்காக தானே கேள்வி இந்த பூண்டு பார்க்குறாங்க. ஃபுல்லும் விவசாயம் தான் இங்கே. மலைப்பூண்டு தான் மெயின். கொடைக்கால் மலைப்பூண்டுன்னு பேரே இருக்குல்ல. இந்த பூண்டு இங்கே மட்டும் தான் கிடைக்குமா? இங்கே நம்ம இந்த சுற்றுவட்ட கிராமம் மட்டும் எல்லாமே கிடைக்கும். பூராமே மிச்ச ஏரியாவில் கிடைக்காது இந்த பூண்டு. கொடைக்கால் திங்கிட்டேன். கொடைக்கால் உள்ள அங்கிட்டாலும் கிடையாது. ஏன் அப்படி கிடைக்காது? அங்கிட்ட இந்த பூண்டு விளையாது. பூண்டு விளையாது அங்கிட்ட. அந்த மேட்டுப்பாளையம் அங்கிட்டு மேட்டுப்பாளையம் விளையும். சரி, இந்த பூண்டு அங்கே விளையாது. இங்கே விளையாது. இதே மெயின். ஆமாம். இதுலேயே பெரிய சைஸ் சின்ன சைஸ் பிரிப்பீங்களா? ஆமாம், இப்போ பெருசு. இது பெருசு, இது சின்னது, இப்படி பிடிப்பீங்க. பெருசு கொண்டு வச்சுக்கலாம் பாருங்க. ஆமாம், இதெல்லாம் உங்கள் டென்ட் மாதிரி கட்டியிருக்கீங்க. உள்ளே போய் காமி. உள்ளே போங்க. உள்ளே மழை வந்துடும் டென்ட் போட்டுக்கிறேன். இது மழை போட்டு இப்படி தான் வைப்பீங்களா பூண்டை? இல்லை, இப்போ கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். இதை எப்படி மண்டையில் வச்சு கொண்டு போயிடுவீங்களா? தலையில் வச்சு கொண்டு போயிடுவேன். கட்டில் வந்து பாருங்க. கட்டுறத நாளைக்கு கட்டுவீங்க. ஆமாம்.
கட்ட சொல்ல பாருங்க, நல்லா கட்டையாக கட்டி இந்த நெல் கட்டையாக கட்டி வரிசையாக அடிச்சிடுவோம். அடிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். வீட்டுக்கு கொண்டு போயிடுவீங்க. ஆமாம். கொடைக்கால் மலை பூண்டு உங்கள்கிட்ட கிடைக்குமா? எப்போ வந்து வாங்கிக்கலாமா உங்கள்கிட்ட சீசன்? அப்போ 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ தாத்தாவை தேடி வந்தால் கொடுப்பீங்களா? அதை தாராளம் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். இப்போ கூட கொஞ்சம் பூடு வாங்கிட்டு வாங்க. இந்த